இந்த 2026ல் சில அதிசயங்களும் நடக்கும். ஏன் அப்படின்னா, சுக்கிரன் சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறாரு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது. அப்போ February மாதத்துலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த ஃபயர் ஹார்ஸ்ன்னு சைனா சொல்கிறதும் சரி, நம்மளுடைய இந்த டிரான்சிஷன்ஸ், இந்த பிளானட்ஸோட டிரான்சிஷன்ஸ், மனநிலைமைகள் அப்படின்னு பார்க்குறப்பவும் சரி, ஒரு February மாதத்தில் இருந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தெளிவை நோக்கியோ இல்லை என்ன செய்யலாங்கிற ஒரு விஷயத்தை நோக்கியோ போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குரு விருச்சகத்துக்கு போகிறாரு அப்படின்னா ஒரு மாற்றம் வரப்போகுது. பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒரு ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன். ஜென்ரலாகவே நம்ம சொல்கிறது தான், பிரளயங்கள் வரும், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும், இதெல்லாம் வரும் தான். எப்படி வரும் அப்படின்னா, பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. குமுதம் பக்தி நேயர்களுக்கு எனது 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்குமே அந்த புத்தாண்டு அப்படின்னு வரப்போ ஒரு பயம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த வருஷமாவது நம்மளுக்கு வாழ்க்கை மாறாதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாத்துக்குமே உண்டு இல்லையா? அப்போது இந்த 2026ன்னு பார்க்குறப்போ 6 வகையான கிரக சேர்க்கைகள், கிரக மாற்றங்கள், பரிவர்த்தனைகள், அதோட வக்ரம் அடைகிறது, இப்படி பல விஷயங்கள் இந்த 2026ல் நடக்குது. சைனாவில் வந்து February மாதம் வந்து February 17ஆம் தேதி வந்து நியூ இயர் கொண்டாடுவாங்க. அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபயர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, அது ஃபயர் ஹார்ஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை வேகமாக ஓடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம இந்தியா அப்படின்லாம் பார்க்குறப்போ நம்மளுடைய இந்தியன் முறைப்படி, வேத முறைப்படி பார்க்கும் பொழுது எப்படி தெரியுது அப்படின்னா, எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே February மாதத்திலிருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த ஃபயர் ஹார்ஸ்ன்னு சைனா சொல்கிறதும் சரி, நம்மளுடைய இந்த டிரான்சிஷன்ஸ், இந்த பிளானட்ஸோட டிரான்சிஷன்ஸ், மனநிலைமைகள் அப்படின்னு பார்க்குறப்பவும் சரி, ஒரு February மாதத்தில் இருந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தெளிவை நோக்கியோ இல்லை என்ன செய்யலாங்கிற ஒரு விஷயத்தை நோக்கியே போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மகரத்தில் வந்து செவ்வாய், சூரியன், சுக்கிரன், அதாவது கரெக்டாக January 1, 2026ல் வந்து செவ்வாய், சூரியன், சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறாங்க. அதோட தனுசில் புதன் இருக்கிறாங்க. விருச்சகத்தில் குரு இருக்கிறதும், அதோட கும்பத்தில் சனி இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் மீனத்துக்கு மாறிடுவார் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த சனி இருக்கிறதாட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? இதில் ஜென்ரலாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து கேட்பாங்க, எப்போ வாழ்க்கை மாறும் அப்படின்னு. ஒரு குரு விருச்சகத்துக்கு போகிறாரு அப்படின்னா ஒரு மாற்றம் வரப்போகுது. பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒரு ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஒரு விடியலை நோக்கி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், தன்னம்பிக்கையோடு காத்துட்ருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே பெரும்பாலும் விருச்சகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே இந்த 2026 இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்மீகம் சிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய ஆன்மீகத்துக்கான தெளிவுகள் பிறக்கும். போன வருடம், அதாவது 2025ல் வந்து ஆன்மீக தேடல் பயணம்ங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான தெளிவு நிலையை நோக்கி போகக்கூடியது வந்து 2026 முடியறக்குள்ள நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள்ளே போவாங்க. அதோடு அவங்களுக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் வர விஷயங்கள் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு 2026 ப்ரெடிக்ட் பண்ணப்படுது. இன்னொன்று என்ன, பொருளாதாரம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பொருளாதாரம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, முதல் 6 மாதம், அதுக்கப்புறம் 6 மாதம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போது முதல்ல சில ராசிக்காரங்களுக்கு வந்து பிளானிங் மட்டுமே பண்ணிட்டுருங்க, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கன்றிருக்கு. சில ராசிக்காரங்களுக்கு என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 6 மாதத்தில் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் எதுவும் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது அப்படின்ட்டுருக்கு. அதோட ஜென்ரலாகவே நம்ம சொல்கிறது தான், பிரளயங்கள் வரும், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும், இதெல்லாம் வரும் தான். எப்படி வரும் அப்படின்னா, நெருப்பு சம்பந்தமாக இந்த வருடம் வரக்கு நிறையா வாய்ப்புகள் 2026ல் இருக்குது. ஏன்னா இது ஃபயர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெருப்போடைய ஆதிக்கம், சூரியனுடைய ஆதிக்கம், செவ்வாயோடைய மறைமுகமான ஆதிக்கம், இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போது இந்த டெரரிசம் அந்த ஊடுருவல் இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது, கூட்டங்கள் கூடுற இடத்துல ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது, வண்டி வாகனங்களில் பெரும்பாலும் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படும் அப்படின்ட்டு
கணிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இரவு பயணங்கள் தடுக்கிறது. ரோட் சைட்ஸில் நம்ம நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்ப்போம். பாம் பிளாஸ்ட் ஆகக்கூடியது, திடீர்னு நடக்கக்கூடியது. அதே போல் ஆட்சி, இந்த பாலிடிக்ஸ், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டங்கள் கூடுறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இந்த 2026 சொல்லப்படுது. ஸோ அப்படி பொதுவாக பார்க்குறப்போ இந்த பாலிட்டிக்ஸில் சில விஷயங்கள் நடக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஜென்ரலாக மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது சுக்கிரன் குரு அப்படின்னு பார்க்கப்படுது. சுக்கிரன் ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே 2026 இருக்கும் பொழுது பெண்களுக்கு அதிக growth இருக்கும். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் உருவாவாங்க. அதாவது ஆன்லைன் பிஸ்னஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, ஒரு பெண்களுக்கான கிராஃப் வந்து இந்த வருடம் ஏறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட குரு அப்படிங்கிறப்போ சில ஞானத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இருக்கும். சனி என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்களுக்கு பொதுவாக ஆண்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போவாங்க, ஆண்கள் கொஞ்சம் நிதானம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த 2026 சொல்லப்படுது. இப்போ 2025 அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து குழப்பங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். என்னோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேல் நோக்கி வரும். அது என்னென்ன ராசின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு புரிய வரும். அதோட ஒரு சிலருக்கு லைஃப் ஸ்டைல் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் போன வருஷத்துக்கு, அதாவது 2025லேருந்து 2026 கொஞ்சம் அப்கிரேடேஷன் போகிற மாதிரி இருக்குது. ஒரு சில ராசிக்காரங்கள் எதுவுமே பண்ணாமல் நிதானமாக இருந்துக்கிறது. ஏன்னா இந்த வருஷம் ஒரு சிலர் வந்து டாம் டூம்னு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. இன்னும் 2026 கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதை நான் ராசிகள் சொல்கிறப்ப யார் அப்படி அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் நீங்கள் சொல்கிறேன். இப்போ குரு பெயர்ச்சி அடைகிறதுனால முன்னாடி முடங்கி இருந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் எல்லாத்துக்குமே ஒரு growth நிலைமைக்கு தான் போகுது அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போது இது சேஞ்சஸ் நோக்கி போகக்கூடியது. அக்செப்டன்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு பற்றிக்கணும் அப்படிங்கிறது தான். 2025 ஒரு சிலருக்கு இழப்புகள் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருந்துருப்பாங்க. அடுத்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பர்சனல் லைஃப்பில் நிறைய இழப்புகள் பார்த்தது, இந்த கூட்டங்களில் போயிட்டு நம்மளுக்கு ரொம்ப வேண்டி விரும்பினவங்களை வந்து வாழ்க்கையில் இழந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்களுடைய ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்கிட்டு அடுத்த வருடம் அந்த ஆன்மா உங்களுக்கு ஆசிர்வதிக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2026 ராகு கேது சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இது ஆன்மீகம் தொடும் அப்படின்னே சொல்லப்படுது. அப்போது அவங்க தெய்வ நிலைக்கும் போவாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2026 பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதுவும் முக்கியமாக பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து ஹைலி பிளெஸ்ட் குழந்தைங்களாகவே சொல்லப்படுது. அந்த ஃபயர் ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன் இல்லையா, அந்தளவுக்கு விவேகமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய குழந்தைகள் இந்த 2026 பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுக்கிரன் குருவோடைய அருள் பரிபூரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட சூரியனுடைய ஆதிக்கமும் இந்த 2026 இருக்கிறதுனால இந்த 2026 பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிக பிரகாசமான ஒரு வாழ்க்கையில் அந்த அந்த வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைப்பாங்க. லைஃப் ரொம்ப ஒரு ப்ராஸ்பரஸாக போகும் அப்படிங்கிறதும் இந்த 2026 பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்காக கணிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்குது. இப்போது 2025 நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிவினைகள் அப்படிங்கிறது பார்த்துருப்பாங்க. கோர்ட் கேஸுன்னு நிறைய போயிருந்திருப்பாங்க. சில பேர் என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த 2026 சில அதிசயங்களும் நடக்கும். ஏன் அப்படின்னா, சுக்கிரன் சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறாரு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது. அப்போது இந்த பிரிஞ்சவங்கலாம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேர் வந்து செகண்ட் மேரேஜுக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு எங்கே கல்யாணம் ஆக போகுது, நான் இனிமேல் எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் திருமணம் நடக்கும். யாருக்கெல்லாம் வந்து திருமண பயம்லாம் இருந்ததோ அவங்களுக்கும் திருமணம் நடக்கும். ஏன்னா இந்த சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அதோடைய குருவும் வர்றதுனால, குரு தான் வந்து சுபகாரியத்துக்கான ஒரு பிளானட் இல்லையா. ஸோ இந்த குருவும் சுக்கிரனும், குரு சுக்கிரன் சேர்ந்து அது அசுர குரு. ஆனால் தனித்தனியாக நம்ம பார்க்குறப்போ, குருவும் தனியாக பார்க்குறப்போ, சுக்கிரன் தனியாக பார்க்குறப்போ, இந்த சுக்கிரன் என்ன செய்யும், அந்த டிசையர்ஸ், அந்த ஆசைகள், அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குரு எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி செயல்படுத்துவார். அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு சுபகாரியங்களுக்கு நீங்கள் தாராளமாக துணிஞ்சு பிளான் பண்ணலாம். வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த 2026 வருடம்
ஒரு அக்டோபர் மாதம் டைம்லலாம் வந்து நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது, துணிஞ்சு போய் ப்ரொப்போஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இந்த 2026 ஏன்னா 2025ல் நிறைய கலகங்கள் முக்கியமாக கப்புள்குள்ளே இருந்தது. இந்த 2026 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அது முழுசாக பிரச்சனைகள் இருந்தீங்க அப்படின்னா முழுசாக அது நிறைவடைஞ்சு அடுத்த ஒரு லைஃபுக்கு ஒரு முன்னோக்கி போகிற மாதிரி, புது வாழ்க்கைக்கு முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா பிரிந்திருந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து இந்த 2026ல் கண்டிப்பாக நடக்கும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,